இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகரை பார்க்கும்போது அன்பில்லாதவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பு காட்டுவதில்லை, பெற்றோர்கள் பிள்ளையினிடத்தில் அன்பு காட்டுவதில்லை. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அன்பு தணிந்து போய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கொள்ளைகள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் அன்பில்லாததினால குடும்பத்துக்குள் விளாவிக் கொண்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருந்தார். நாம் அவரை பின்பற்றி நடப்போமேயானால் நமக்குள்ளும் அந்த அன்பு பகிரப்படும். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் அன்பாகவே இருங்கள், நானும் அன்பாகவே இருக்கிறேன் என்று. ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் 1 யோவான் 4:8 இவ்வாறாக சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். யார் யாரெல்லாம் அன்பில்லாதவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனை அறியாதவர்கள். ஆனால் தேவனை அறிந்தவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அன்பு கொண்டவர்களாய் இருப்பார்கள். அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் வேதாகமத்தை சுமந்து கொண்டு செல்கிறோம் ஆலயத்திற்கு. பார்க்கிறவர்கள் என்ன சொல்வார்கள்? இவன் வேதாகமத்தை சுமந்து கொண்டு போகிறான், ஆனால் இவனுடைய குடும்பத்தில் அன்பு தணிந்து போய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கிடையே பிரச்சனை, போராட்டம், மனைவிக்கிடையே பிரச்சனை, கணவனுக்கிடையே பிரச்சனை, ஊர் மத்தியில் பிரச்சனை. ஒரு அன்பு என்பது இல்லாத மாதிரி அவன் வாழ்ந்து வந்தாலும் அவன் தூக்கி சுமப்பது வேதாகமம். இந்த வேதாகமத்தை அவன் தூக்கி சுமந்து கொண்டு போவானேயானால் தூஷிக்கப்படுவது தேவனுடைய நாமம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்குள் தேவன் வாசம் பண்ணும்போது நாம் அன்பாக இருக்க வேண்டும். ஆவியின் கனிகளில் முதல் கனி அன்பு. அந்த அன்பு நம்மிடையே இருக்குமேயானால் மீதமுள்ள 8 கனிகளும் நம்மேல் பகிரப்படும். ஆவியின் கனிகள் 9 நம்மேல் இருக்க வேண்டுமானால் முதலாவது அன்பு என்கிற கனி நம்மிடத்தில் இருக்கும்போது மீதமுள்ள 8 கனிகளும் நம்மிடத்தில் தஞ்சம் புகுந்து கொள்ளும். மாம்சத்தின் கிரியைகளை அகற்றிவிட்டு அன்புள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாகிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தேவ ஜனமே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள்
கண்டு சாட்சியும் இடுகிறோம் என்று சீஷர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். நாம் சாட்சி உடையவர்களாக இருக்கிறோமா? நம்மிலே அந்த அன்பு இருக்கிறதா? நாம் ஒரு நபரிடத்திற்கு முன்பாக போய் நிற்கும்போது அந்த நபர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். இவன் அன்பாகவே இருந்தான், இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் தேவ சாயலை ஒத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவில் நம்மிடத்தில் அந்த அன்பு இருக்கிறதா என்பதை நம்மை நாமே நிதானித்து பார்த்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் அன்பு இல்லாமல் இருப்போமே ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கப்பட்டவர்களாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தேவனை அறியாதவன் எவனும் அன்பு உடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசானவன் அநேக குடும்பங்களை அன்பு இல்லாத குடும்பங்களாய் மாற்றி கொண்டிருக்கிறான். கணவன் மனைவிக்கிடையே பிரிவினைகளை கொண்டு வந்து போடுகிறான், பிள்ளைகளுக்கிடையே பிரிவினைகளை கொண்டு வந்து போடுகிறான். பிள்ளைகளோடு குடும்பமாக இருந்து பேசுகிறது கிடையாது, அவர்களிடத்தில் உரையாடுவது கிடையாது, அவர்களிடத்தில் நன்மை தீமை காரியங்களை பற்றி பேசுவது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ளாடி அன்பு இல்லாததினால்தான். நாம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்வோமே ஆனால் அந்த வார்த்தைக்கு எதிர் வார்த்தையாக அங்கிருந்து பதில் வரும். நம்மையே எதிர்த்து பேசக்கூடிய அளவில் இன்றைக்கு குடும்பங்களில் சத்துருவானவன் தலை தூக்கி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அன்பாகவே இருந்தேன், என்னை நீங்கள் பின்தொடர்ந்து வருவீர்களே ஆனால் உங்களுக்குள்ளும் அந்த அன்பு பகிரப்படும் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் அன்பு எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மிடையே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை தந்தீங்க. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் அன்பில்லாமல் கணவன் மனைவி பிள்ளைகளாய் தனித்தனியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இருப்பதோ வீடு ஒன்றில், ஆனால் பிரிந்திருக்கிறோம். நாலா மூலைகளிலும் ஒவ்வொருத்தராய் பிரிந்து காணப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த நிலை வேண்டாம். ஆண்டவரே, இனி எங்களுக்குள்ளாடி அந்த அன்பு பகிரப்படட்டும். தேவன் எவ்வாறு அன்பாக இருந்தாரோ அதே அன்பு எங்களிடத்திலும் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பில் பயம் இல்லை. ஆண்டவரே, அந்த பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்களிடத்தில் அந்த பயம் வந்துடுச்சுன்னா வேதனையும் எங்களோடு கூட வரும். ஆண்டவரே, பயப்படுகிறவன் அன்பினால் பூரணப்பட்டவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் நெடுங்காலமாய் பயந்து இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த பயத்தை தேவன் அந்த அன்பை எங்களிடத்திலே செலுத்தி அந்த பயத்தை மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, இதை தியானித்து கொண்டிருக்கக்கூடிய, இதை ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் தருகிறோம். அந்த குடும்பத்தில் அன்பு கடந்து வரட்டும். ஆண்டவரே, பிசாசானவனுடைய கிரியைகள் அகற்றப்படணும். பயத்தின் ஆவிகளை கொண்டு வந்து போடுகிற அந்த பொல்லாத ஆவிகள் சுட்டரிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பங்கள் பிரிந்திருக்குமே ஆனால் அந்த குடும்பங்கள் ஒன்று சேரும்படியாய் கணவன் மனைவி பிள்ளையாய் ஒன்றாய் இணைந்து வேதம் வாசித்து ஜெபித்து ஆண்டவரே ஒருமனப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய குடும்பங்களாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவான தெய்வம் அன்பாக இருந்தது போல நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்தில் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.